சுருட்ட உனக்கு ஒரு வேலை வந்துட்டு. என்னது? டிக்டாக் வேர்ல்டுக்கு போயிட்டு மொத்தம் 3 வீடியோ எடுக்கணும். ஐயா என்னாலாம் போக முடியாது. ஏய், இது நம்ம அசைன்மெண்ட். மொத்தம் 30 வீடியோ கலெக்ட் பண்ணோம். புரியுதா? புடி, அந்த டைமண்ட் அழுத்தி புடி, அங்க போயிடுவேன். வந்துட்டோமா? என்னடா இது? அடுத்த போய் பாப்போம். மச்சான் அந்த பொண்ணு போற அழகா இருக்கு. ஏய், உன் தங்கச்சி அந்த அப்படி பாப்பியடா? நீ போமா. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே ராஜ், இப்ப நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு அவனை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? பதில் சொல்லு ராஜ். ராஜ், நீ என்னடா சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா போனேன். அதான் நான் சாதிச்சது. ராஜ்குமார் அவர்கள் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டுமல்லாது இவர் என் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் என் பள்ளியும் மிக பெருமிதமடைகிறது. இவர் என் பள்ளியின் முன்னாள் மாணவர். இவரை வரவேற்பதில் என் பள்ளி நிர்வாகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜ்குமார். ஆஹா, இன்னைக்கு நமக்கு பர்த்டே ஆச்சே. எப்படி எல்லாம் மாசா எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. தம்பி, அப்பா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு பாருப்பா. இதோ பாக்குறேன்ப்பா. வேற மாதிரிப்பா. தம்பி, அம்மா ஒரு வீடியோ வச்சிருக்கோம் பாருப்பா. இதோ பாக்குறேம்மா. சூப்பர்மா. இவ என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? இவ எடக்கு முடக்கான ஆளாச்சே. சண்டே மண்டே என்ன சண்டே மண்டே போட்டேன்னா பர்த்டே ராஜனுக்கு பர்த்டே போடுறா பிஜிஎம். இவன் ஏன் இப்ப கால் பண்றான்? சொல்டா சுருட்டா. டேய், உன் பர்த்டேக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டா கொஞ்சம் பாருடா. டேய், உன்கிட்ட என் போட்டோ எவ்வளவு அழகா இருந்தாலும் இருக்கிறதுல கேவலமா இருக்கிற போட்டோ தானே போடுவ நீ. டேய், நான் முன்ன மாதிரி இல்லடா, போய் ஸ்டேட்டஸ் பாருடா. அப்படியா? இரு பாக்குறேன். ஆட போங்கடா. ஏமா, கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்துடுறேன். பந்து பொறுக்க போறேன்னு சொல்லு. ஏமா, எங்க டீம்லயே நான் தான் தலைவர். பால் பொறுக்கும் பறக்கும் படை தலைவர் தானே நீ? மா, உனக்கு என்ன பத்தி தெரியல. பாரு, ஒரு நாள் ப்ரூஃப் பண்றேன் பாரு. பாடடா போர்க்கடா படா. போர்க்கு 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 போர்க்கு. ஏய், ஏமா வாடா. ஏண்டா, எங்க அம்மாட்ட எதனா நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு சொன்னியா? இல்லடா, அதெல்லாம் சொல்லடா. அப்ப சரி. அப்ப அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு. இப்ப தெரிஞ்சிருக்கோம்டா. என்னடா சொல்ற? அம்மா லைன்ல தான் இருக்காங்க. மனுஷனடா நீங்கலாம். பொறுக்கு பொறுக்க பால பொறுக்க. டேய், போனை கட் பண்றா. இல்ல பிரேக் பிடிக்க டைட்டா புடிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, வலிக்குதே, முடியலடா. லே, யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்றா. பண்றேன்டா, இருடா. புளி முட்டை தூக்கி பார்த்தேன், இப்ப பூ முட்டை தூக்க போறேன். அப்ப எங்க என்ன பாடியில தூக்க போறியாடா? பண்ணாடா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? என்னடா சொல்றானோ? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்றானோடா. வேற யாருக்காச்சும் கால் பண்ணான்டா. வேற யாருக்கு பண்றது? சுருட்டைக்கு பண்ணுவோம். சுருட்டை கரெக்டா இருப்பான். அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா. நாங்க தான்டா செவப்பு. இவனும் காலர் டியூன் கேட்கறதுக்கு செத்தே போயிடலாம். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. தம்பி, தண்ணி பக்கத்துல தானே இருக்கு பாட்டி, எடுத்துக்க பாட்டியே. எட்டுலப்பா. மாமா, இங்க வாமா. மா, எனக்கு எதோ நம்ம பாட்டி மேல ஒரே சந்தேகமா இருக்குமா? என்னப்பா சந்தேகம்?
இல்ல நம்ம பாக்குறப்பதான் அது உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, ஆனா நம்ம பார்க்காதப்ப ஃபுல் ஆக்டிவ் மோட்ல இருக்கிற மாதிரியே இருக்குமா. ஆமாப்பா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குப்பா. இப்போ என்னப்பா பண்ணலாம்? இல்ல நாளைக்கு நம்ம ஊருக்கு போற மாதிரி போவோம். நான் வீடு ஃபுல்லா கேமரா செட் பண்ணிடுறேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்ப்போம். அப்ப தெரிஞ்சிடும் நான் சந்தேகப்பட்டது உண்மையா பொய்யான்னு. என்ன சொல்றேன்? சரிப்பா. வா மாமா, சீக்கிரம் மாமா, கேள்வி என்ன பண்ணிருக்கு பார்ப்போம். தம்பி தண்ணி. ஹோம்வொர்க் எழுதிரு டீச்சர். அப்ப எடுத்துவா. ஆனா வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். ஓ, இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ண ரீசன் ஆச்சே. எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வீட்டுக்கு வா. வா 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 வா, வண்டில ஏறு வண்டில ஏறு. உட்கார் 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 உட்கார். புரிஞ்சு. ஓ நோ. இறங்க இறங்க. ஹோம்வொர்க் எடுத்து வா. டீச்சர் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர். சரிடா கோப்பமானல. ஏசுட்ட. ஹோம்வொர்க் எழுதல இல்லையா? டீச்சர் ஹோம்வொர்க் வீட்ல. வா 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 வா, வீட்டுக்கு போலாம் வாடா. டீச்சர் உடனே ஸ்கூட்டி எடுத்து முறுக்காதீங்க. நான் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர், முட்டி போட்டுறேன் டீச்சர். ராஜுமாரே, நீ ஏதாச்சும் ஹோம்வொர்க் எழுதுனியா இல்லையா? என்னடா முழிக்கிற? அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. டேய் தம்பி, அவன் ஹோம்வொர்க் வாங்கிட்டு வாடா. மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. டீச்சர் ஆறுலாம் டிசைனா போட்டிருப்பேன் பாருங்க. ஃபாரின்ல நீ மொட்டை சர்ப்ரைஸா பார்க்க வந்திருக்கேன். வாங்க அவர் ரியாக்ஷன் பாப்போம். போய் பொண்டாட்டி. அப்ப நம்மளும் ஊருக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். அங்கதான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. வாங்க சர்ப்ரைஸா பாப்போம். ஓய் பொண்டாட்டி. வர வர உட்காரு. என்னடா என்ன பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? என்ன அவ்வளவுதானா? டீ வேணுமா? வர இரு. அவ்வளவுதானா? என்னடா அவ்வளவுதானா? சாப்பாடு வேணுமாடா? அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதான் அவ்வளவுதானா? என்னடா பண்ண உனக்கு இப்ப? இல்லடி, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன். சரிடா இப்ப என்ன? இல்லடி, நீ சர்ப்ரைஸா பார்க்கலான்னு வந்தேன்டி. சரிடா இப்ப என்ன? ஏய் பிராங்க் தானே பண்ற? ஐயா யாரா அவன்? நான் எதுக்குடா பிராங்க் பண்ண போறேன்? என்னடா பண்ண உனக்கு இப்ப? சும்மா நோய் நோயின்னு இருக்க. ஹலோ சார், சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கேன் சார். அண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாருண்ணா. ஆக்சிலேட்டர் போயிடுச்சு, சீட்டு கவர் ஒன்றும் சரியில்லை, சேக்காஸ்பரும் போயிடுச்சு, இண்டிகேட்டரும் ஒன்றும் நல்லா இல்லை. கீரு பாக்ஸும் போயிடுச்சு. தம்பி ஆக மொத்தம் வேணாம், நான் நடந்து ஆபீஸ் போய்க்கிறேன். அண்ணா ஸ்கூட்டில கொஞ்சம் பிரேக் பிடிக்க மாட்டேது, என்னன்னு பாருங்கண்ணா. இங்கே நில்லுமா வரேன்.
மாடி அந்த செப்பலை கழட்டிட்டு இந்த செப்பல் எடுத்து போடுமா. மாடி இப்ப பிரேக் பிடிச்சு பாரு. அண்ணா செம்மையா பிரேக் பிடிக்குது. சரிம்மா சரிம்மா. A few minutes later. நோ வண்டி வேகமா போக மாட்டேதுண்ணா. திருவுனா வேற மாதிரி போகணும். இதோ வரம் பாருப்பா. தம்பி இப்ப ஓட்டி பாரு, வேற மாதிரி போவோம்.